பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் என்கின்ற ஒரு குக்கிராமத்தில் மிகுந்த வசதி படைத்த ஜமீன் குடும்பத்தில் 1908 அக்டோபர் 30 உக்கிரபாண்டி தேவருக்கும் இந்திராணி அம்மையாருக்கும் ஒரே மகனா பிறக்கிறார். இவருக்கு ஒரு வயது ஆவறதுக்கு முன்னாடியே அவங்களோட தாயார் இந்திராணி அம்மையார் காலமாறாங்க. இவர் தாயை இழந்த பின்பு தந்தையார் உக்கிரபாண்டி தேவர் குறுகிய காலத்திலே மறுமணம் புரிஞ்சுக்கிறார். அந்த இரண்டாவது மனைவியாரும் இறந்ததால உக்கிரபாண்டி தேவர் மீண்டும் ஒரு திருமணம் புரிந்து கொள்றார். இதனால முத்துராமலிங்க தேவர் அவரின் உறவின் முறை பாட்டியான பார்வதி அம்மாளின் பாதுகாப்புல பசும்பொன்னை அடுத்துள்ள கல்லுப்பட்டியில வளர்றாரு. இளமை பருவத்துல தேவர் குழந்தைசாமி பிள்ளை என்கின்ற குடும்ப நண்பரால கல்வி பயின்றிக்கப்படுறாரு. குழந்தைசாமி பிள்ளை தேவரின் பள்ளி படிப்புக்கு மிகுந்த சிரத்தை எடுத்துக்கொண்டு தனி கல்வி பயிற்சி அமைத்துக் கொடுக்கிறார். தேவர் தொடக்கப்பள்ளி படிப்பை கமுதியில உள்ள அமெரிக்கன் மிஷனரியால் நடத்தப்பட்டு வர பள்ளியில முடிக்கிறார். பின்னர் தேவர் திருப்பரங்குன்றம் அருகில் உள்ள பசுமலை மேல்நிலை பள்ளியில சேர்ந்து படிக்கிறார். பின்னர் மதுரையில உள்ள யூனியன் கிறிஸ்டின் மேல்நிலை பள்ளியில சேர்ந்து பள்ளி படிப்பை முடிக்கிறார். 1924 உடல்நல குறைவின் காரணத்தால தேவர் பள்ளி படிப்பை முழுமையா முடிக்க முடியவில்லை. தேவர் தமது பொது வாழ்வில் முஸ்லிம்கள் மீது பற்றும் பாசம் மிகுந்த மரியாதையும் தந்து பழகிறார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பெற்றெடுத்த தாய் இறந்துவிடவே ஆயிஷா பீவி அப்படிங்கிற முஸ்லிம் பெண்மணியிடம் பால் குடித்து வளர்ந்ததாக சொல்லப்படுது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது தமிழக முஸ்லிம்கள் நம் தாய் தமிழகத்தை விட்டு போகக்கூடாது அப்படின்னு அன்பு கட்டளையிடுறார் தேவர். இஸ்லாமியர்களை எதிர்த்தவர்களை தீவிரமா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் எதிர்க்கிறார். 1933 சாயல்குடியில சேதுராமன் செட்டியார் சுவாமி விவேகானந்தர் பேர்ல ஒரு வாசக சாலையை திறக்கிறார். அந்த விழாவில் விவேகானந்தர் படத்தை திறந்து வைத்து பேச அழைக்கப்பட்டிருந்த மதுரை கிருஷ்ணசுவாமி பாரதி அன்னைக்கு வர முடியல.